ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீ S24 ப்ளஸ் வச்சிருக்க. எஸ் ஆஃப்கோர்ஸ். நான் வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஃபோனை கையில் வச்சிருக்கேன்னு சொல்லி பில்டப் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து விவோவோட X100 Ultra. ஓ மை காட். அதுக்கு வந்து ஒரு டம்மி பீஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வச்சிருக்கனால யாருங்க இது ஏதோ போக்கோ எடுத்துட்டு ஒரு X100 Ultra சூப்பர் சட்டை திறந்தா வந்து உள்ள ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். ஆமாம், திறந்துருவோமா? காமிச்சிருவோமா? நான் ஓப்பன் பண்ணல ப்ரோ, நான் இப்படியே காமிக்கிறேன். ஓகே, கேஸோட இருக்கட்டும். சரி ஓகேங்க. ஆக்சுவலாக எதுக்குன்னா, ஒரு சில சப்ஜெக்டிவான ஏரியாஸ் இருக்குது, அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம கம்யூனிட்டியில் ஒரு பையன் இருக்கான், ரொம்ப துடிப்பான பையன். எப்படி நம்ம பிரதீப் எவ்வளோ துடிப்பான ஒரு இளைஞனோ அந்த மாதிரி நம்மளால் விஜயராகவன் ஒரு பையன் இருக்கான். இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. யாருன்னா விஜயராகவன் வந்து 4XL வச்சுருந்துருப்பான், நான் வந்து 5 வச்சு 2 பேரும் பிக்சல் பற்றி பேசிகிட்டு இருந்திருப்போம். அதே சமயம் ரியல்மியோட டெக் லைஃப் ஸ்டூடியோ H1 பற்றியும் பேசியிருப்போம். ஸோ அவன் வந்து இப்போ ஒரு டவுட் கேட்டிருந்தான் வாட்ஸ்அப்பில். அண்ணன் நான் வந்து நிறைய வீடியோ பார்த்தேன், எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி Xiaomi 14 Ultraவை கம்பேர் பண்ணும்போது 15 Ultra வந்து டவுன் கிரேடுன்னு சொல்கிறாங்க, அப்படியா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின்லேருந்தே நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த ஏன்னா அவன் எதை பேஸ் பண்ணி திரும்ப சொல்கிறான், வேறு யார், நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். அவங்க தான் வந்து என்னவோ சொல்லியிருக்காங்க, அதை வந்து பையன் பார்த்ததுலேருந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்குறான். ஸோ அதில் வந்து என்னென்னா, பேசிக்காக வந்து நம்ம விஷயத்துக்கு போவோம். இப்போ பிரதீப்புக்கும் சேர்ந்து எல்லாருக்குமே சேர்ந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்போது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்பியும் சொல்கிறேன். இப்போ நான் எடுக்க போகிற ஃபோட்டோ எல்லாமே 1x ஃபோட்டோன்னு வைப்போம். நான் எடுக்கிறதெல்லாம் 1x தாங்க, அதிகபட்சம் 2xங்க. போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுத்தாலும் 2x தாங்க. இந்த 5x 3x 10x அது பக்கம்லாம் நான் போகிறதே இல்லை, 2x தான். அப்படின்னா நான் திரும்பியும் சொல்கிறேன், இது வந்து சும்மா ஏதோ ஒரு ஃபோன் வந்து அது சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்ல, நிஜமாக மறுபடியும் அந்த பிக்சல் 6 கூப்பிடுவேன், வாணி வா, எங்க இருக்க நீ வா, தூங்கிட்டு இருக்கிறது அது போதும். அதான் யதார்த்தம். GSM Arena பேஜில் நீங்கள் கம்பேரிசன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், Xiaomi 14 Ultra போட்டிருக்கேன், அது பக்கத்தில் அப்படியே கம்பேர் கொடுத்து 15 Ultra போட்டுறேன். இது எதுக்குன்னா, எதோட சுப்பீரியர்னு காட்டுறதெல்லாம் செகண்டரி. ப்ரைமரியாக நம்மளுக்கு என்ன தேவை அதை பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வரேன். எனக்கு வெயிட்டிங் ஒரு சப்ஜெக்டிவான மேட்டரே கிடையாது. டிஸ்பிளே என்ன ரெசல்யூஷன், என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன், அதை பற்றி எனக்கு வருத்தமே இல்லை. டேரெக்டாக நான் கேமராக்குள்ளே போகிறேன், ஏன்னா அங்கே தான் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்போ ஃபேக்ட் பாரு, இதில் பிரைமரி சென்சார் லிட்டியா, இதுலேயும் பிரைமரி சென்சார் லிட்டியா, ரெண்டுமே அந்த லிட்டியா 900 சென்சார் தான், ரெண்டுமே ஐடென்டிக்கல். ரெண்டுத்துலையும் நீ பாரு மைக்ரோ பிக்சல், அந்த சைஸ் பிக்சல் சைஸ் 1.6 மைக்ரோ பிக்சலு, அப்புறம் 1 இன்ச் டைப்பு சென்சார் போட்டிருக்காங்க. அதே f1.6 23 mm எல்லாம் இருக்குது. பட் இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னும் போது, இதில் இருக்கிற அந்த பிரைமரி சென்சார் இருக்கு இல்லையா 14 Ultra, அதில் வேரியபிள் அப்பர்ச்சர். ஸோ f1.6 f4.0 போகலாம். ஸோ இந்த f1.6 to 4.0 அப்படிங்கிறது வந்து சீரியஸாகவே ஒரு சூப்பரான விஷயம். அது எப்போ யூஸ் ஆகும்னா, ப்ரோமோடோ இல்லாட்டி வந்து வேரியபிள் அப்பர்ச்சர், நம்ம அப்பர்ச்சரை மாற்றி நான் ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு நேச்சுரல் டெப்த் வேணுமா வேண்டாமாங்கிறத நான் டிசைட் பண்ணலாம். ஆமாம், சரியா? இதுதான் எங்கள் அட்வான்டேஜ். ஸோ இந்த அட்வான்டேஜ் வந்து நான் கண்டிப்பாக வந்து 14 Ultra கொடுக்குறேன். எஸ். இப்போ அடுத்து வரேன், விஷயத்துக்கு வரேன். அப்போ இதுலேயும் பிரைமரி சென்சார் இருக்குது, இது எப்போ பாரு f1.6 மட்டும்தான் எடுக்கும். சரி, இப்போ அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து 3.2x, இங்கே 3x ரெண்டுமே வந்து 10 cm to infinity தான் போட்டு வச்சிருக்காங்க. இந்த 3.2xல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் சென்சார் தான், IMX 858ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சென்சார் தான் ரெண்டுத்துலேயும் இருக்குது. ரெண்டுமே அதே சைஸ் சென்சார் தான், 1/2.51 inch 1/2.51 inch. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஒரே சென்சார் தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து 3.2x டெலிஃபோட்டோ, இது 3x டெலிஃபோட்டோ. ஸோ இதில் 10 cm மேக்ரோவும் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ரெண்டுமே சேம். ஸோ இந்த இடத்துல வந்து 14 Ultraக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தோம், 15 Ultraக்கு அட்வான்டேஜ் வந்து சேம் சென்சார் தான், ஆனால் வேரியபிள் அப்பர்ச்சர் இல்லைன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக. அடுத்ததுல என்னன்னா, 3.2x ஆப்டிக்கல், ஆனால் 3x ஆப்டிக்கல் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இது ரொம்ப பயங்கரமான ட்ராபேக் ஆனால் இல்லை. ஏன் வந்து அவங்க 3x போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே IMX 858 தான் நினைக்கிறேன், அதே 1/2.51 அதே சென்சார் தெரியுதா, அதே சென்சாரில் 5x ஆப்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் 30 cm மேக்ரோ எடுக்கலாம். ஓகே, சரியா? அதே வந்து இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, உனக்கு HP9 வந்துடுது, 200 மெகாபிக்சலு. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, அதில் 5x. ஸோ இந்த இடத்துல 3.2லேருந்து 5x அப்படின்னும் ஒரு 1.8x டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, 3xலேருந்து 4.3x போது 1.3x தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதுக்கு இடையில மட்டும்தான் இந்த 50 மெகாபிக்சல் வேலையே செய்ய போகுது. ஆமாம், ஏன்னா அந்த 3xக்கு நான் டெடிகேட்டடாக போகும்போது ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார் வேலை செய்ய போகுது. அதுக்கப்புறம் 4.2x வரைக்கும் அந்த 50 மெகாபிக்சல் வேலை செய்யும். 4.3 போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா 200 MP போகும். ஆமா, 200 போகும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த எக்ஸாம்பிள், அந்த குட்டி எக்ஸாம்பிளே சொல்றேன். நீ ஞாபகம் இருக்கா, முன்னெல்லாம் என்கிட்ட சொல்லுவேன், என்ன S20 FE-ல எப்ப பாரு அந்த 3x வேலையே செய்ய மாட்டேங்குது, மோஸ்டா எனக்கு வந்து பிரைமரி சென்சார் தான் வேலை செய்யுது. நான் எந்த மாதிரி போட்டோ எடுக்க ட்ரை பண்ணாலும் அதுவும் லைட் இல்லாத, கொஞ்சம் லைட் இல்லாத மாதிரி சன்செட் மாதிரி ஆயிடுச்சுனாலே உடனே பிரைமரி சென்சார் தான் வேலை செய்யுது. ஞாபகம் இருக்கா?
ஸோ இந்த அல்காரிதம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் அப்படி தான் இருக்கும். ரீசன் என்னன்னா பிரைமரி சென்சார் தான் பெரிய சென்சார், அதில் தான் லைட் அதிகமாக கேப்சர் பண்ண முடியுன்றனால இன் சென்சார் ஜூம் வச்சு என்னால் சமாளிக்க முடியும். நான் ஏன் வீக்கர் சென்சாருக்கு போகணும்னு சொல்லி அல்காரிதம் அப்படி தான். அல்காரிதம் எஸ். இப்போ இங்கே என்னன்னா என்னோட கேள்வி எப்படின்னா இப்போ 3xலேருந்து இங்கே பாரு இப்போ 3.2xலேருந்து நான் 4.9x வரைக்கும் இந்த 50ல் இருப்பேன். இப்போ நான் 5x போனதுமே அது என்ன பண்ணிடும்னா இதே சென்சார் தான் திரும்ப இருக்குங்கிறனால அதோட அட்வான்டேஜ் என்ஜாய் பண்ணுறதுக்கு டப்புன்னு அதில் ஜம்ப் அடிச்சிடும். இது பார்த்தோன்னா 1.3xலேயே ஜம்ப் அடிக்கும். டேரெக்டாக என்ன பண்ணுது 1/1.4 இன்ச் சென்சார், பெரிய சென்சார். ஆமாம், இதை கம்பேர் பண்ணும்போது இது வே மோர் பயங்கர பெரிய சென்சார். அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா இது 5x ஆப்டிக்கல், அதே சமயம் ஒரு 10x வரைக்கும் ஓரளவுக்கு இன்சென்சார் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்து ஆப்டிக்கல் மாதிரியான ஒரு டிஜிட்டல் ஜூம் பண்ணலாம் இன்சென்சார் ஜூம் வச்சு. அது எதுலனா இந்த 50 MP-ல. ஆனா இந்த 200 MP எப்படின்னா கிட்டத்தட்ட 4.3xல ஆரம்பிச்சு 4 டைம்ஸ் இதை தாண்டி. ஏன் 4 டைம்ஸ் அப்படின்னா 200 MP-ல இருந்து நான் 50 MP ஷாட் எடுக்கணும்னா கூட 4 டைம்ஸ் போக முடியும். கரெக்ட். ஸோ அந்த 50 MP-க்கான அட்வான்டேஜ் இங்க இருக்கிற 50 MP அது என்ஜாய் பண்றதுக்கு ஆக்சுவலா இன்சென்சார் 4x ஜூம் போயிட்டு என்ஜாய் பண்ணும். ஆமா, இதுல ஆனா உனக்கு அந்த அளவுக்கு போக முடியாது. இதுல இன்சென்சார் ஜூம் பண்ணி நீ சப்போஸ் குவாட் பிக்சல் பின்னிங் பண்ற அப்படின்னா 12.5 மெகாபிக்சல் அவுட்புட் தான் வரும். ஆமா, அந்த 12.5 மெகாபிக்சல் அவுட்புட்டை வந்து நீ 4x இதுக்கப்புறம் ஜூம் போய் அதை எப்படி சொல்ல வரேன்னா அட்லீஸ்ட் ஒரு 10x வரைக்கும் போய் நீ வந்து அதை என்ஜாய் பண்ணலாம் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் போக போய் டிஜிட்டல் ஜூமா மாறிடும். ஆனா இதுல என்ன ஆகும்னா 200 மெகாபிக்சல் இருக்கிறனால இன்சென்சார் ஜூம் பிளஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பெரிய லெவலில் ஃப்ளோட்டிங் லென்ஸ்ல எதுவும் பண்ணாம ஜூமிங் கேப்பபிலிட்டிஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ளஸ் இந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரியான விஷயங்களை மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் இதில் ஆக்சுவலாக செட்டப் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ இந்த ஃபோனில் எடுத்துக்கிட்டேன்னா அதே HP9 தான் இருக்குது, ஆனால் 3.7x ஆனால் இதில் ஃப்ளோட்டிங் லென்ஸ் இருக்குது. ஓகே, அதனால மேக்ரோ வந்து உன்னால் என்ன பண்ண முடியும்னா க்ளோஸாக போய் மேக்ரோ எடுக்க முடியும், 12 சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் போய் எடுக்க முடியும். பட் இதில் வந்து என்ன ஆயிடுதுன்னா 15 அல்ட்ராவில் உனக்கு ஆக்சுவலாக வந்து 50 சென்டிமீட்டர் மேக்ரோ மாதிரி தான் எடுக்க முடியுது. இதை தான் நான் கேள்வியாக கேட்டுட்டு இருந்தேன் போன வீடியோவில் கூட சொன்ன மாதிரியா. ஒரு சில விஷயங்கள் நம்மளால முடியல அப்படின்னும் போது அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா நம்ம ஃபோன் விற்காம போயிடுமோன்ற பயத்தில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் முடியலன்னா முடியல தான், அதான் எதார்த்தம். ஸோ மேக்ரோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 3x வச்சு ஆக்சுவலாக 10 சென்டிமீட்டர் மேக்ரோலாம் எடுக்க முடியும். அந்த 3x வச்சே நம்ம என்ன பண்ண முடியும்னா மேக்ரோ மோட ட்ரிகர் பண்ணிட்டு வாண்டடாக ஃபோர்ஸ்டு மேக்ரோ மோடுக்குள்ளே போயிட்டு அந்த 50 MP வச்சே நான் என்ன பண்ண முடியும்னா அந்த 3x அதாவது இப்போ அந்த 3x 1x நீ இமேஜின் பண்ணிக்க. ஓகே, மேக்ரோ எடுக்கிறேன், க்ளோஸ் அப் போயிடுறேன், 10 சென்டிமீட்டர் மேக்ரோ எடுக்கிறேன், அது ஒரு 2x இல்லாட்டி 3x அதுக்கப்புறம் நான் டிஜிட்டல் ஜூம் பண்ணி போக முடியும். இன்சென்சார் ஜூம் அப்புறம் டிஜிட்டல் ஜூம் அப்படி மேக்ரோ எடுக்கலாம். பட் என்ன ஆயிடும்னா இதுல போய் நம்ம 200 MP-ல மேக்ரோ எடுக்கணும்னு நினைச்சேன்னா என்னால எடுக்க முடியாதுங்கிறது இந்த இடத்துல ஒரு டிராபேக் தான். எடுக்க முடியாதுன்னா எப்படின்னா இப்போ இதுலயே பாரு 30 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆமா, 30 சென்டிமீட்டர் ஒரு அடி. ஆமா, அப்போ நான் வந்து இப்போ போனை பிடிச்சிருக்கேன்னா இங்க இருந்து ஒரு அடி தள்ளி இருக்கிற பொருளை தான் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது 50 சென்டிமீட்டர்ஸ்னா இப்போ என்ன ஆயிடுதுன்னா கிட்டத்தட்ட 1.5 அடி தாண்டி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வருதா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இங்கே அப்போ எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தா லோ லைட் கேப்பபிலிட்டிஸ், லோ லைட் போர்ட்ரைட்டு, லோ லைட் ஜூம்டு ஷாட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக 15 அல்ட்ரா அடிச்சு நொறுக்கிறோம். ஏன்னா ஹார்ட்வேர்லேயும் 200 மெகாபிக்சல் 1/1.4 இன்ச் வந்துருதா. அதனால இதில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆன் பேப்பராக இருக்கிறது தான் ஆக்சுவலாக ரியல் வேர்ல்டுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நான் நிறைய சாம்பிள்ஸ் பார்த்தேன். அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் எந்தூசியாஸ்டாக இருக்கட்டும் இன்ஃப்ளூன்சர்ஸாக இருக்கட்டும் சைனாவில் கூட பார்த்தோன்னா யாரெல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்களோ இந்த ஃபோனை பற்றி அதாவது 15 அல்ட்ரா பற்றி போட்டிருந்தாங்களோ யாருமே வந்து மேக்ரோ பற்றி பெருசாக போடலையே தவிர எல்லாருமே போர்ட்ரேட் ஃபோட்டோஸும் அப்புறம் ஜூம் ஃபோட்டோஸையும் பற்றி தான் போட்டிருந்தாங்க. வேற லெவலில் இருந்தது. ஆமாம், ஸோ அதான் அப்புறம் அந்த லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் பற்றி கூட அதிகமாக பேசியிருப்பாங்களே தவிர யாருமே வந்து ரொம்ப அதிகமாக மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி பற்றி எக்ஸாக்ட்லி கவர் பண்ணல. ஸோ இது ஒரு பாயிண்ட் இருக்கு. அடுத்து என்னன்னா இந்த 50 MP அல்ட்ரா வைடு. ஸோ இந்த 50 MP அல்ட்ரா வைடுன்னு வரும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல உனக்கு ஓரளவுக்கு 14 அல்ட்ராவில் கொஞ்சம் பெரிய சென்சார் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தோன்னா உனக்கு வந்து அல்ட்ரா வைட் வந்து கொஞ்சம் குட்டி சென்சார் இது தெரியுதா 1/2.76 இன்ச்சு. ஓகே, மொத்தம் Xiaomi 14 அல்ட்ராவுக்கும் 15 அல்ட்ராவுக்கும் பார்க்கும்போது 15 அல்ட்ராக்கு சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ 14 அல்ட்ராக்கு வேரியபிள் அபர்ச்சர் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது, அல்ட்ரா வைட் சென்சார் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அல்ட்ரா வைட்டில் தான் அதிகமான ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு 14 அல்ட்ரா கொஞ்சம் கை கொடுக்கும். பட் அது எல்லாமே ரியல் வேர்ல்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தின் ரிஃப்ளெக்ஷன். பட் இருக்கிறதுலே ப்ராமினென்ட்டான ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா இந்த 5x 50 கம்பேர் பண்ணும்போது இந்த 4.3x 200 வந்து டெரரான ஒரு அப்கிரேட். அதுதான் இப்போ பாதி இதில் வந்து யூடியூப் வீடியோஸ்ல எல்லாமே அந்த 4.3xலேயே நான் எடுத்துகிட்டு போகிறேன்ற அளவுக்கு வந்து அந்த சென்சார் நல்லா இருக்கு. ஆமாம், 4.3xலேயே நான் வந்து நான் நார்மல் ஃபோட்டோவே எடுத்துக்கிறேன்ப்பா, நான் வந்து இதுவே நான் வந்து பிரைமரி சென்சராக யூஸ் பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த சென்சாரில். நிஜமாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறதுலையே ஆக்சுவலாக பெரிய அட்வான்டேஜ். அதனால் இப்போ யாருக்காவது அதாவது நான் சொல்ல வரது என்னென்னா ஆல்ரெடி வந்து யாராவது Xiaomi 14 அல்ட்ரா வச்சிருக்கேன் நான் 15 அல்ட்ரா போகணுமானா இல்லை, அப்படிலாம் வேணாம். ஈவன் 13 Pro வச்சிருக்கேன் நான் 15 அல்ட்ரா போகணுமா வேணாம், வெயிட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ண தான் சொல்லுவேன், இன்னும் டைம் இருக்குது. இப்போ இதுவே 12 Pro வச்சிருக்கேன் அப்படின்னா அது கொஞ்சம் கொதிக்குது. ஸோ அவங்க மேபி வந்து இப்போ அவங்களுக்கு பட்ஜெட் ஒரு பிரச்சனை இல்லை புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா 15 அல்ட்ரா போகலாம்.
இப்போ 15 அல்ட்ராவா 14 அல்ட்ராவா அப்படிங்கிற வந்து கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா 14 அல்ட்ரா வந்து நான் யூஸ்டு மார்க்கெட்டில் வந்து 60,000க்கு வாங்க முடியுது அப்படின்னு யாராவது முன் வராங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல எனக்கு ஒரு 40,000 தேவையில்லாமல் செலவு கம்மி ஆகுது ப்ரோ. நான் 15 அந்த இடத்துல அந்த 60,000 ரூபான்றது எஸ். அப்போ வந்து அகைன் 14 அல்ட்ரா மேக்ஸ் மோர் சென்ஸ். நீங்க ஆனா புதுசா வாங்குறதுக்கு தயாரே 1 லட்ச ரூபாய் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, நான் போட்டோகிராஃபி எதுவும் ஸ்மார்ட் போன் போட்டோகிராஃபி எந்தூசியாஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து 15 அல்ட்ரா போலாம். உங்களுக்கு ஏமாற்றம் எதுவும் பெரிய அளவுல இருக்காது. முக்கியமா நீங்க மேக்ரோ எடுக்க மாட்டீங்க அப்படின்னு நினைச்சா மேக்ரோ இத்தனைக்கும் நீங்க வந்து அந்த 3x எடுக்கலாம். அது எப்படின்றத நான் ரியல் வேர்ல்டுல நான் யூஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பா கன்வே பண்ணுவேன். ஏன்னா நான் மேக்ரோ ரொம்ப எடுப்பேன்றனால நான் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணாம இருக்க போறது இல்லை. நான் பூச்சிக்கிச்சி எல்லாம் எடுத்துன்னு இருப்பாரு. கண்டிப்பா அதனால வந்து அந்த அப்சர்வேஷன் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோல வந்து கண்டிப்பா ஒரு பதிவுல போடுவோம், கண்டிப்பா கிடைச்சிரும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இது வந்து ஜென்ரல் கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர். ஸோ மொத்தம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா டிஸ்பிளே எது நல்லா இருக்கு, ஸ்பீக்கர் எது நல்லா இருக்கு, இப்படிலாம் பார்க்கும்போது நிறைய காம்ப்ளிகேஷன் வருது. சொல்ல போனால் எக்ஸ்என்எட் அல்ட்ரா நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னும் போது எனக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் முக்கியமாக நான் எக்ஸ்என்எட் அல்ட்ரா வாங்குறேன். அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ சப்போஸ் நான் டிஸ்பிளே ஒரு ஃபேக்டர் எடுத்துட்டு போகும்போது என்ன ஆயிடுதுன்னா டிஸ்பிளேல வந்து S25 அல்ட்ராவோட கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சைட் பை சைடு பார்க்கும்போது. சரி, டிஸ்பிளேல 8 பிட் 10 பிட் இந்த மாதிரியான கதைகளை உள்ள கொண்டாந்தாலும் கூட டேரக்டா நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னும் போது நமக்கு அது இந்த அளவுக்கு ப்ளீசிங்கா இருக்கு அப்படின்னும் போது S25 அல்ட்ரா கொஞ்சம் நல்லா பண்ற மாதிரி இருக்குங்கிறது தான் எங்க பாயிண்ட். அடுத்து ஸ்பீக்கர்னு எடுக்கும்போது எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா நான் வாங்கின S100 அல்ட்ராவோட S25 அல்ட்ரா கொஞ்சம் லவுடா தான் இருக்கு. அந்த செப்பரேஷன் செமையா இருந்தது ப்ரோ. செப்பரேஷன், அந்த கிளாரிட்டி, அந்த பேஸ். ஸோ இதான் ஃபேக்ட். இப்போ இந்த இடத்துல வந்து அப்போ நான் ஏமாந்துட்டேனா? நான் வந்து எக்ஸ்டர்னல் அல்ட்ரா வாங்கியிருக்கேன், நான் வச்சிருக்க என் டிவைஸோட இந்த மாதிரி இப்போ ஸ்பீக்கரில் பெட்டராக இருக்குது, டிஸ்பிளேல பெட்டராக இருக்குது, அதனால சாம்சங்கே யூஐயில் கூட பெட்டராக இருக்குன்னு கூட சொல்லிட்டு போகலாம். ஏன்னா ஓரளவுக்கு யூசருக்கு பழக்கப்பட்ட அந்த 1UI அப்படின்னு ஆஸ்பெக்ட்ல எடுக்கணும். ஏன்னா நான் S23 அல்ட்ரா வச்சிருந்தேன், அதுலேருந்து நான் இப்போ 25 அல்ட்ரா வந்திருந்தேன்னா 1UI அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படியே சொன்னாலும் அந்த இடத்துல நான் ஒரு குறை சொல்லுவேன், மனசாட்சியே இல்லாமல் இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஆப்ஷனை வச்சு தொலைச்சிட்டாங்க. சரியா, அது வந்து எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு நிஜமா. அதுக்கு வந்து இவங்க ஒருவேளை குட் லாக்ல வந்து ஒரு டாகல் மாதிரி கொடுத்து நோட்டிஃபிகேஷன் ட்ரைல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாது, எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன், எக்ஸ்பேண்ட் ஆகாம ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் ரொம்ப ஆப்பிள்ஸ்கா வந்து இப்போ மாத்திட்டானுங்க. ஆப்பிள்லாம் இல்லை, இது வந்து சைனீஸா மாறி இருக்காங்க. சைனீஸ் தான் அப்படி இருக்கும். இவங்க கூட அப்படி தானே வச்சிருப்போம். ஆப்பிள் கூட ஆப்பிள் அப்படி இல்லை, அது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஆப்பிளோட நோட்டிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் எட்டானது, அது என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, ஸோ இதுதான் நிலைமை. ஸோ அதனால என்னன்னா நீங்க யார் வந்து டிவைஸ் வாங்குறதா இருந்தாலும் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த டிவைஸ் வாங்கினது மெயினா அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டிவைஸ்ன்னு பார்த்து தான் அவர் வந்து எக்ஸ்டர்னல் அல்ட்ரா வாங்கினாரு. எக்ஸாக்ட்லி. ஸோ ஆனால் வந்து உங்களோட தேவை, உங்களோட இதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஃபோன் இருக்கு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிவைஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கணும். இப்போ நான் S24+ வாங்கணும், அதே ரீசன் தான். நான் கேம் ஆட மாட்டேன், எனக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு நல்ல கேமரா டிவைஸ் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்கணும், அண்ட் மூவி வாட்சிங்க்கு நல்லா இருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியாவை பூர்த்தி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு S24+ போதுமானதாக இருந்தது. நிறைய பேர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் சொல்கிறேன் பிரதீப், என் ஃபோனில் எல்லாமே இருக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறனால என்ன ஆயிடுதுன்னா சில சமயங்களில் வந்து எல்லாமே இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாமே இருக்கும், எல்லாமே ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இவங்க வாங்கினதே கேமராக்காகவா இருக்கும். வேற ஒரு ஃபோனில் என்ன இருக்கும்னா எல்லாமே இருக்காது, ஆனால் கேமரா இருக்கலே சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை மிஸ் பண்ணுவாங்க. ஒன்னே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த பிராண்ட் இவங்க பண்ணி பார்த்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் வந்து 65 வாட் சார்ஜிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேட்டரி வந்து 6000 mAh இல்லாமல் 5000 mAh இருக்குன்னு 65 வாட் 5000 mAh. அதனால அந்த ஃபோனில் ஆனால் கேமரா இருக்கல எக்ஸலண்ட்னு வச்சுக்க. வேற ஒரு ஃபோன் பார்க்குறேன், அதில் 120 வாட் சார்ஜிங்கும் 6000 mAh பேட்டரியும் இருக்குது, ஆனால் கேமரா வந்து அதில் வந்து குட், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஆனால் நான் வாங்குறது ஃபோட்டோகிராஃபிக்காக, ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1000 mAh பேட்டரி இருக்குது, இதில் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் போகிறேன்னு வையன், என்னோட பர்பஸே நான் மீட் பண்ணாத மாதிரி ஆயிடுது. இல்லை அப்போனா நீங்கள் பேட்டரி சென்ட்ரிக்காக தான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபோனை பார்க்க முடியுமே தவிர கேமரான்றப்போ நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எந்த ஃபோன் நல்லா இருக்குன்றதை பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அதே தான். இப்போ இதை நான் இன்னொரு ஆங்கிலையும் சொல்லுவேன். இப்போ ஐஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா 4000 mAh 4500 mAh கூட இருக்காது. சரியா, இப்போ ப்ளஸ் மேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4000 mAh இந்த மாதிரி தான் இருக்கும், 4400. ஸோ அதுவே வந்து பெரிய பேட்டரி ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் 4000 mAh. அதுவே ஒரு காலத்தில் வந்து 1600 இருந்ததுக்கு இப்போ 4500 1450 நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ பேட்டரி மட்டும் நான் ஒரு ஃபேக்டராக பார்க்குறேன்னு வையன், ரியல் வேர்ல்டில் எப்படி டெலிவர் பண்ணுதுன்னே தெரியாமல் ஐஃபோனில் பேட்டரி சின்னதுன்னு நினச்சி நான் ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் ஒரு ப்ரோ மேக்ஸ் வாங்கிட்டு ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ இதுதான். அதனால நீங்கள் ஸ்பெக் ஷீட்டை மட்டும் பார்க்காதீங்க, இல்லாட்டி யாராவது பண்ணக்கூடிய கம்பாரிசனில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்து நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன உங்களோட மெயின் ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறத ரொம்பவே நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணுங்க. அதுக்காக நீங்கள் டைம் அதிகமாக செலவு பண்ணுறது பற்றி தப்பு இல்லை, ஏன்னா நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் இருக்கிற காசு எடுத்து செலவு பண்ண போறீங்க. ஆமாம், அந்த டிவைஸை நீங்கள் தான் வந்து உங்கள் லைஃப் லாங் வந்து நீங்கள் கேரி பண்ண போகிறீங்க ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப அதனால தான் சொல்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் போங்க, அந்த பிராண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே. விவோக்கு வந்துச்சு, ஓப்போக்கு எனக்கு இருக்கான்னு தெரியல ப்ரோ. நான் ஓப்போக்கும் இருக்குது ஆக்சுவலி, OnePlusக்கு இருக்குது, சாம்சங் இருக்குது. ஸோ நேரில் போங்க, அந்த ஃபோனை வந்து உங்களோட தேவைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா கேம் வந்து அதில் ஆடி பாருங்கள். அந்த ஃபோன் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா டிசைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்கிறதுக்காக அதுக்கு தான் மெயினாக பேசியிருக்கோமே.
இப்போ நான் வந்து ஒரு டிவைஸ் வாங்கியிருக்கேன், அந்த டிவைஸ் வந்து ஆக்சுவலி ஃபால்ஸ் பிஹைண்ட் வெல் கம்பேர்ட் டு S25 Ultra அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரியா, ஒரு சில ஏரியாஸ்ல. பட் அது எனக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமான இல்லன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா அவரோட கிரைட்டீரியா வந்து கேமரா. அது மட்டும் இல்ல, இப்போ அந்த ஸ்பீக்கர் பாயிண்டே வந்து பேசும்போது எனக்கு என்ன தோணும்னா, நான் ஹெட்ஃபோன்ஸ்ல தானே மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ் பார்க்குறேன் அப்படின்ற போது எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ரூல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நீங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸை பாருங்க, அதை பத்தி மட்டும் தான் பேச வந்திருக்கோம். அதான் இந்த வீடியோ. ஆமா, ரைட்டா? ஓகேங்க சார், தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவபரணி, பிரதீப் துரை, பார்க்கலாம். see you, bye. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.